படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த பிள்ளை ஏஞ்சி உக்காந்துக்கிட்டு அந்த ரூமோட கதவையே குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. ரூமுக்கு பின்னாடி இருந்து பயங்கரமாக அழுக குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி பயந்து போன அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட அக்காவை எழுப்புது. ஏன்ச்சு அவங்க அக்காவும், என்ன பிள்ளை உனக்கு பிரச்சனை, டெய்லி இதே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் கீழே போய் தூங்கிடுவேன்னு சொல்ல, அக்கா எனக்கு சவுண்டு கேட்குது வா போய் பார்க்கன்னு 2 பேரும் ஒரு வழியாக கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் அக்காக்காரி கேட்குறா, உனக்கு இன்னமுமா அந்த சவுண்டு கேட்குதுன்னு. தங்கச்சிக்காரி சொல்கிறா, ஆமாக்கா எனக்கு இன்னும் அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்ல, என் கூட நீ எப்போவுமே இருப்பியா அப்படின்னு தங்கச்சி கேட்க, ஆமாம் நான் இருப்பேன், எங்கே போகிறேன் அப்படின்னு அவன் அக்கா சொல்ல, இப்படி 2 பேரும் பாசமொழியை புரிஞ்சுக்கிட்டு இருக்க இப்போ அப்படியே இறங்கி வர்ற சீனையும் காமிக்கிறாங்க. ஒரு வழியாக கீழே இறங்கியும் வர்றாங்க. கீழே இறங்கி வந்தால் ஒரு ரூமில் பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அந்த ரூம் கிட்ட போக போக சவுண்டு கம்மியாகுது. அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரி வார்னிங் கொடுக்குறா, அப்பா தான் இந்த கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே, நீ போய் திறக்கிற அப்படின்னு. நான் அக்காவா நீ அக்காவா, அமைதியாக இரு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிட்டு டோரில் காதை வச்சு மெல்லமாக கேட்குது. அதுக்கப்புறம் கதவை மெல்லமாக திறந்த அந்த பிள்ளையும் உள்ளே எதுவும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு, இங்கே பாரு ஒன்றுமே இல்லை, நீ தான் பயந்துட்டுருக்கன்னு தங்கச்சிக்காரியை உள்ளே கூப்பிடுது. அந்த பிள்ளை கொஞ்சம் பயந்துக்கிட்டே உள்ளே வர தொடங்குது. மெல்லமாக வந்துட்டே இருக்க, அக்கா எனக்கு பயமாக இருக்குன்னு அந்த பிள்ளை சொல்லுது. இங்கே ஒன்றுமே இல்லை, நான் தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அக்காக்காரி சொல்கிறா. அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த புள்ள திரும்பவும் பாருங்க, அப்படியே பேய். இதோட படத்திலோட டைட்டில் கார்டை